Hello friends, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பவுண்டரி கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்றோம் அப்படிங்கிறது தான். அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பவுண்டரி கண்டிஷன்ஸை பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் 2 டேஸ்க்கு முன்னாடி. ஒரு பவுண்டரி இருக்கு அப்படின்னா அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுல என்ன மாதிரி டிஸ்கண்டினியூட்டி வரும் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஒரு வீடியோல பேசியிருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அந்த வீடியோல கம்ப்ளீட்டா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பவுண்டரி கண்டிஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா இப்போ நம்ம சால்வ் பண்ண போற நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸோட கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போ நீங்க போர்டில் ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம் பாக்குறீங்க, அந்த கொஸ்டினை பாக்குறீங்க, இந்த கொஸ்டினை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ண போறோம் யூசிங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பவுண்டரி கண்டிஷன்ஸ், அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கொஸ்டினை ஃபர்ஸ்ட் கவனிங்க. Assume that Z equal to 0 plane is the interface between two linear and homogeneous dielectrics. Within the brackets, see figure. The relative permittivities are epsilon r equal to 5 for Z greater than 0 and epsilon r equal to 4 for Z less than 0. The electric field in the region Z greater than 0 is E1 is equal to 3I minus 5J plus 4K volt per meter. If there are no free charges on the interface, then find the electric field in the region Z less than 0. So diagram பாருங்க. டயக்ராம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த இன்டர்ஃபேஸ் Z equal to 0 அப்படிங்கிற ஒரு பிளேன். இந்த இன்டர்ஃபேஸ் எதை செப்பரேட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டயலெக்ட்ரிக்ஸ். அந்த பெர்மிட்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க, ரெண்டு டயலெக்ட்ரிக் பெர்மிட்டிவிட்டி, ரெண்டுமே வேற வேற வேல்யூ. எப்சிலான் r equal to 4 ஒன்னு, எப்சிலான் r equal to 5ங்கிறது ஒன்று. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நியூமரிக்கல் ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பவுண்டரி கண்டிஷன்ஸை நம்ம பயன்படுத்தணும். எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான எக்ஸ்பிரஷன் என்ன அல்லது ஈக்குவேஷன் என்னங்கிறத பார்க்கலாம். E1 is equal to 3I minus 5J plus 4K இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன ரீஜன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஃபார் Z greater than 0, ஃபார் Z greater than 0, அதாவது இந்த ரீஜன். சரிங்களா? இந்த ரீஜன்ல உங்களுக்கு E1 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல அவங்க நம்ம கிட்ட என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த ரீஜன் Z less than 0. ஸோ அப்போ E2 இந்த ரீஜன். சரிங்களா? இந்த ரீஜன். ஸோ இது பாத்தீங்கன்னா E2, இது E1. ஸோ E1 அப்படிங்கிறது Z greater than 0. ஸோ இங்க எப்படி இருக்கும்னா Z greater than 0, இந்த பக்கம் Z less than 0 இப்படி இருக்கும். இந்த E2 என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம ஏற்கனவே அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பவுண்டரி கண்டிஷன்ஸ்ல பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு பவுண்டரி வருது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுல அந்த நார்மல் காம்போனன்ட், அதாவது அந்த பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட்ல என்ன வரும் அப்படின்னா சேஞ்சஸ் வரும். பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட்ல என்ன வரும்னா ஒரு டிஸ்கண்டினியூட்டி வரும் அப்படிங்கிறத நம்ம அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பவுண்டரி கண்டிஷன்ஸ் கான்செப்ட்ல பார்த்தோம். இப்போ இங்க Z equal to 0ங்கிறது தான் அந்த பிளேனா இருக்குது. ஸோ அந்த Z ஆக்சிஸ்ல தான் பாத்தீங்கன்னா அந்த பிளேன் இருக்குது. ஸோ அந்த டிஸ்கண்டினியூட்டி எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல அந்த Z ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய அந்த காம்போனன்ட்ல தான் என்ன வரும் அப்படின்னா டிஸ்கண்டினியூட்டி வரும். ஏன்னா கொஸ்டின்ல அந்த இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா அல்லது இன்டர்ஃபேஸ்னு சொல்றது அந்த பவுண்டரி அப்படிங்கிறது Z equal to 0 இந்த பிளேன்ல இருக்குங்கிறத கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த Z டைரக்ஷன்ல தான் உங்களுக்கு என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டோட அந்த பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட்ல என்ன வரும் அப்படின்னா சேஞ்ச் வரும். அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு E1 இந்த ரீஜன்ல இருக்கு, E2 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுல இந்த காம்போனன்ட் இருக்கு இல்லையா 3I minus 5J cap, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு parallel காம்போனன்ட். பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட் டு தி இன்டர்ஃபேஸ் எது அப்படின்னா இந்த K கேப்போட இருக்கக்கூடிய காம்போனன்ட் தான். சரிங்களா? அப்போ நமக்கு இந்த E2, சரிங்களா, E2 அப்படிங்கிறது E2ல இருக்கக்கூடிய அந்த parallel காம்போனன்ட். சரிங்களா? E2ல இருக்கக்கூடிய அந்த parallel காம்போனன்ட் அப்படிங்கிறது will be equal to E1ல இருக்கக்கூடிய parallel காம்போனன்ட். சரிங்களா? இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பவுண்டரி கண்டிஷன்ஸ்ல நம்ம கிளியராவே பார்த்திருப்போம். ஏன்னா அந்த parallel காம்போனன்ட்ஸ்ல எந்த விதமான டிஸ்கண்டினியூட்டியும் வராது.
அப்போ E2 வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதோட பேரலல் காம்போனண்ட்டை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். E1ல இருக்கக்கூடிய பேரலல் காம்போனண்ட் அப்படியே வரும். ஸோ இங்க பேரலல் காம்போனண்ட் எது அப்படின்னா 3i மைனஸ் 5j. அப்போ E2 parallel is equal to 3i cap minus 5j cap. சரிங்களா, இதுதான் பேரலல் காம்போனண்ட். என்ன காரணம் அப்படின்னா இதுல மட்டும்தான் வந்து சேஞ்ச் வரும், ஏன்னா z equal to 0ங்கிறது தான் பவுண்டரி. பேரலல் காம்போனண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த E2ஓட பெர்பெண்டிகுலர் காம்போனண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதையும் இந்த பேரலல் காம்போனண்ட்டையும் சேர்த்து மொத்தமா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான எக்ஸ்பிரஷனை எழுதிடலாம். இப்போ இதுல நமக்கு என்ன ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் சூஸ் பண்றதுல இந்த E2ஓட பேரலல் காம்போனண்ட் இது 3i cap minus 5j cap. ஸோ உங்களோட ஆப்ஷன்ல இந்த 3i cap minus 5j capனு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் வந்து உங்களுக்கு வருங்கிறது இதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஹிண்டா வந்து கிடைக்கும். ஸோ கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா A and C ஆப்ஷன்ஸ் A and C ல பாத்தீங்கன்னா 3i minus 5j cap அப்படிங்கிறது வந்து இருக்கு. அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் தான் வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா, ரெண்டு ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் தான் வந்து வரும். மற்ற ஆப்ஷன் வந்து B and D வந்து நீங்க இங்க எலிமினேட் பண்ணிக்கலாம். ஏன் எலிமினேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஃபார்ம்ல அது இல்ல, 3i cap minus 5j capங்கிற ஃபார்ம்ல அது இல்ல. ஆப்ஷன் B and D ல பிளஸ் இருக்கிறதுனால அதை நீங்க எலிமினேட் பண்ணிக்கலாம். அப்போ ஆப்ஷன் A and ஆப்ஷன் C இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் வரும். அது என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அந்த பெர்பெண்டிகுலர் காம்போனண்ட்டை கண்டுபிடிக்கணும். பெர்பெண்டிகுலர் காம்போனண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல ஒரு க்ளூ கொடுத்திருக்காங்க, there are no free charges on the interface. So no free charges on interface அப்படின்னா sigma f equal to 0. There are no free charges. There are no free charges அப்படின்றது கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. ஸோ there are no free charges அப்படின்னா உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா there are no free charges அப்படின்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்னு சொல்லுவோம், d1 d2. ஸோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் இது வந்து d1 இது வந்து d2ன்னு சொல்லுவோம். இந்த பவுண்டரி கண்டிஷன்ஸ் வந்து பொருந்தும். அதாவது there are no free charges at the interface இருந்தா d1 perpendicular is equal to d2 perpendicular. d1 perpendicular அப்படிங்கிறது என்னன்னா epsilon 1 into e1 perpendicular equal to epsilon 2 into e2 perpendicular. ஸோ இந்த மாதிரி வந்து போடணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம E2 perpendicular தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அப்போ E2 perpendicular is equal to என்ன வரும் அப்படின்னா epsilon 1 by epsilon 2 into E1 perpendicular. ஸோ அப்போ E2 perpendicular component is equal to epsilon 1 என்ன அப்படின்னா இதுதான் 5 divided by epsilon 2 வந்து 4 into E1 perpendicular. E1ல இருக்க perpendicular component என்ன 4k cap. அப்போ இது கேன்சல் ஆச்சு அப்படின்னா perpendicular component of E2 வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாருங்க 5k cap. அப்போ perpendicular component இது, parallel component இது. இப்போ ரெண்டையும் சேர்த்து E2 நம்ம எழுதணும் அப்படின்னா 3i minus 5j plus 5k cap. சரிங்களா, ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் வந்து இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி. இந்த மாதிரி தான் வந்து பவுண்டரி கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும். ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததா இன்னொரு ப்ராப்ளமையும் இந்த பவுண்டரி கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் இந்த கான்செப்ட் வந்து தெளிவாகவே புரியும். இப்போ அடுத்த ப்ராப்ளம்கான கொஸ்டினை வந்து நான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். ஸோ அதை எழுதுனதுக்கு அப்புறமா அதை சால்வ் பண்றது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அடுத்த கொஸ்டினை நீங்க போர்டில் பாக்குறீங்க. இந்த கொஸ்டினை காப்பி பண்ணிக்கோங்க. The space between two plates of a capacitor carrying charges plus Q and minus Q is filled with two different dielectric materials as shown in the figure. Full stop. Across the interface of the two dielectric materials, comma, which one of the following statements is correct? Option A, vector E and vector D are continuous. Option B, vector E is continuous and vector D is discontinuous. Option C, vector D is continuous and vector E is discontinuous. Option D, E and D are discontinuous. கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு, அதுல பிளஸ் கியூ சார்ஜும் மைனஸ் கியூ சார்ஜும் இருக்கு ரெண்டு பிளேட்ஸ்லையும். அந்த ரெண்டு பிளேட்ஸுக்கு நடுவுல இருக்கிற கேப்பை வந்து ரெண்டு டிஃபரெண்ட் டயலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த டயக்ராம்ல காமிச்சிருக்காங்க பாருங்க. ஷேடட் போர்ஷன் ஒன்று,
இன்னொன்று டாட்டட் போர்ஷன். அப்படின்னா ரெண்டும் வேற வேற டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல்ங்கிறத அர்த்தம். ஸோ இதை பேஸ் பண்ணி ஆப்ஷன்ஸ்ல 4 ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டுங்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சூஸ் பண்ணணும். அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். பொதுவாக வந்து பவுண்டரி கண்டிஷன்ஸ்ல நமக்கு பேரலல் காம்போனன்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அஃபெக்ட் ஆகாதுங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ பேரலல் காம்போனன்ட்ஸ் வந்து எப்பயுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ E1 பேரலல் ஈக்குவல் டு E2 பேரலல் இப்படின்னு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்சிலான் 1 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போறேன். இஸ் ஈக்குவல் டு இங்க இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு எப்சிலான் 2 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போறேன். ஸோ தட் வந்து எப்சிலான் 1 கேன்சல் ஆனா மறுபடியும் வந்து E1 பேரலல் தான் வரும். எப்சிலான் 2 கேன்சல் அவுட் பண்ணோம்னா மறுபடியும் E2 பேரலல் தான் வரும். ஈக்குவேஷன் வந்து மாற போறது கிடையாது. இந்த கண்டிஷன் வந்து மாற போறது கிடையாது. நான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கொண்டு வர்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா சின்னதா இந்த மாதிரி மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிருக்கேன் சேம் டேர்மால. ஸோ தட் த ஈக்குவேஷன் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச். ஸோ இந்த எப்சிலான் இன்டூ இ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டி இல்லையா? ஸோ இங்க பேரலல் அப்படிங்கிறதுனால டி பேரலல் டிவைடட் பை எப்சிலான் 1 D1 parallel actually. ஏன்னா epsilon 1 into E1 parallel. So this is D1 parallel. இப்போ இது என்ன வரும் அப்படின்னா D2 parallel. Epsilon 2 into E2 parallel வருது. D2 parallel divided by epsilon 2. So இதுல பாருங்க D1 parallel divided by D2 parallel is equal to epsilon 1 by epsilon 2. சரிங்களா? ஸோ கொஸ்டின்ல அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா டிஃபரண்ட் டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல வந்து இங்கேயும் இருக்கக்கூடிய டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ் ரெண்டும் டிஃபரண்ட்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டும் டிஃபரண்ட்னா இந்த எப்சிலான் 1 பை எப்சிலான் 2 எப்படி இருக்கும் உங்களுக்கு? இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 1 இல்லையா? ரெண்டும் டிஃபரண்ட் மெட்டீரியல்ஸ்னா வேல்யூ வந்து வேற வேறையா இருக்கும். அது வந்து லெஸ் தென் 1 இருக்கலாம், கிரேட்டர் தென் 1 இருக்கலாம். பட் டெஃபினெட்லி இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 1. இந்த ரேஷியோ ஈக்குவல் டு 1 இருந்தா தான் D1 parallel equal to D2 parallel வரும். கரெக்டா? ஏன்னா இது ரெண்டும் சேம் வேல்யூஸா இருக்கு அப்படின்னா சேம் டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலா இருந்தா இது ரெண்டும் கேன்சல் ஆகும்போது 1 வரும். அப்ப D1 parallel equal to D2 parallel வரும். ஆனா இந்த ரேஷியோ வந்து நமக்கு 1 வராது. ஏன்னா ரெண்டும் டிஃபரண்ட் டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சின்ஸ் epsilon 1 by epsilon 2 not equal to 1, அதனால நமக்கு இங்க என்ன ஆயிடும்? D1 parallel is not equal to D2 parallel. ரைட்டா? ஸோ D1 parallel D2 parallel ஈக்குவலா இருக்காது. பேரலல் காம்போனன்ட் வந்து உங்களுக்கு ஈக்குவல் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ பேரலல் காம்போனன்ட் ஈக்குவல் இல்லை அப்படின்னா டிஸ்கண்டினியூட்டி வந்து அதுல இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் D இருக்கு இல்லையா, அது டிஸ்கண்டினியூஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் கண்டினியூஸா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஏன்னா ஆப்ஷன்ஸ்ல பாருங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் கண்டினியூஸா இல்லையாங்கிறதையும் சொல்லணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டினியூஸா இல்லையாங்கிறத சொல்லணும். இங்க நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் வந்து கண்டினியூஸ் இல்லைங்கிறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்தளவு பேரலல் காம்போனன்ட் வந்து கண்டினியூஸ் தான். அது பவுண்டரி கண்டிஷன்ஸ்லயே நமக்கு தெரியும். பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட் மட்டும் கண்டினியூஸா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ வந்து D1 perpendicular is equal to D2 perpendicularங்கிற கண்டிஷன் வந்து நமக்கு தெரியும் இல்லையா? D1 perpendicular equal to D2 perpendicular அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்மா F equal to 0 அப்படிங்கிற அந்த கண்டிஷன்ல இருந்து வர்றது. சரிங்களா? ஸோ D1 perpendicular is equal to D2 perpendicular. இப்போ அங்க பண்ண மாதிரியே எப்சிலான் 1 நம்ம என்ன பண்ணிக்கலாம், எப்சிலான் 1 இதை வந்து நம்ம we can multiply. ஸோ மல்டிப்ளை பண்ண வேண்டியதில் ஆக்சுவலி இது வந்து D1 அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா எப்சிலான் 1 E1 பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். D2 அப்படிங்கிறது எப்சிலான் 2 இன்டூ E2, இதுதான் வந்து இதோட அர்த்தம். D அப்படின்னாலே எப்சிலான் இன்டூ E தான் அர்த்தம். பெர்பெண்டிகுலர் அப்படின்றதுனால எப்சிலான் 1 இன்டூ E1 பெர்பெண்டிகுலர், இது எப்சிலான் 2 இன்டூ E2 பெர்பெண்டிகுலர். அப்போ E1 பெர்பெண்டிகுலர் பை E2 பெர்பெண்டிகுலர் போட்டோம்னா அங்க என்ன வரும் அப்படின்னு பாருங்க, எப்சிலான் 2 பை எப்சிலான் 1. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வரும். ஸோ இங்க என்ன வந்திருக்கு, E1 பெர்பெண்டிகுலர் பை E2 பெர்பெண்டிகுலர்னு வந்திருக்கு. ஸோ அது வந்து நமக்கு அங்க நம்ம சொன்ன மாதிரி எப்சிலான் 1 பை எப்சிலான் 2 நாட் ஈக்குவல் டு 1. அப்போ இந்த ரேஷியோ வந்து நமக்கு என்னவா வராது, நாட் ஈக்குவல் டு 1 தான் வரும். ஸோ அப்போ E1 பெர்பெண்டிகுலர்
not equal to E2 perpendicular. So electric field ஓட perpendicular component discontinuous இருக்கு. Displacement vector உடைய parallel component discontinuous இருக்கு. Overall பார்த்தா electric field discontinuous தான், displacement vectorம் discontinuous தான். அப்போ என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி, அதாவது என்னன்னா E and D are discontinuous. ஏதாவது ஒரு காம்போனன்ட்ல டிஸ்கண்டினியூட்டி வந்தாலே அங்க டிஸ்கண்டினியூட்டி இருக்குன்னு தான் மொத்தத்துக்கு நம்ம சொல்லணும். ஸோ டிஸ்கண்டினியூஸ். ஸோ இந்த மாதிரி அந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் பவுண்டரி கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்றது எப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ ரிலேட்டடா உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.